ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல வெஜ் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட்டோ டேஸ்ட்டை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பரில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதுவே கரெக்டான காரத்தில் இருந்தது. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் வேற சேர்ப்போம், அதனால இதுவே ரொம்ப காரமாக இருந்துச்சு. இதை சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஆம்லேட்டுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட்டிங் போர்டில் கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கிறேன். கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு இது கண்டிப்பாக கொடுத்து விடலாம். உண்மையாலுமே ஆம்லேட்டுன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். முட்டையில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர் அப்படியே இது கொடுக்கும். மைதா மாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிரை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நீர் மோர் மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றுறப்ப நீங்களே பாருங்கள், முட்டை எப்படி இருக்கோ அதே டெக்ஸ்சர் அதே கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் அந்த மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை தோசைக்கல் சூடானதும் தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மேலே. இதுலேயே பட்டர் கூட அப்ளை பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு தர்றப்ப. ஆறி போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அதே சாஃப்ட்னஸில் தான் இருக்கும். இப்போ இதை 2 சைடும் நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். இது ஆறி போனதுக்கு அப்புறம் கூட அதே டெக்ஸ்சர் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.